இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. எஸ்கலேஷன் தான் உச்சகட்டத்த நோக்கி போயிட்டு இருக்கே தவிர, பிரச்சனைகள் முடியறதுக்கான வழிகளே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப திரும்பவும் உக்ரைன் ஒரு வேலைய பார்த்து விட்டுருக்காங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில வந்து பண்ணா ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. பெருமளவுல தாக்குதல்கள் இல்ல. ஆனா ஏர்போர்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா வெடி விபத்துக்கள் கேட்டதா லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து செய்திகள் வருது. இது உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிறது வந்து பண்ணா எப்படி சொல்லலாம்னா, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, அந்த மாரி கொல்கத்தா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய டவுன்ஸ். ஸோ அதுபோல தான் ஒரு பகுதி ரஷ்யால. ஹெவியான ஆ அதிகமா அதாவது ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். காமனான ஒரு குற்றச்சாட்டு தான். இந்தியாலயும் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். நீங்களே லிங்க் பண்ணிக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது ரஷ்யால மத்த பகுதியெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த புட்டின் அவர்கள் எல்லா பக்கத்துலயும் வரிய வாங்கி பூராத்தையும் கொண்டு போய் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லயே கட்டமைச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிற பரவலான குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல தாக்குதல் நடக்குதுன்னா, எந்த அளவுக்கு எஸ்கலேஷன். ஸோ இந்த எஸ்கலேஷன்ங்கிறது தீவிரமாயிட்டு இருக்கு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அட்டாக் நடக்குது அப்படின்னா, அது மிக பெரும் அளவுல பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கூட சமீபத்தில பார்த்திருப்போம். ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்டி வச்சிருக்கும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்க ஒரு நாளாவது பார்த்துரணும். அந்த அளவுக்கு ரஷ்யர்களுக்கு வந்து பண்ணா அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. அரசியல் புதுசா கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க சொல்லியிருந்தீங்களா ரஷ்யால இருக்கேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இது போல விஷயங்களா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போல சாட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது, பேசும்போது சில நபர்கள்லாம் பேசுவாங்க இல்லையா? ஸோ அது போல நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதுபோல மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியில வந்து அட்டாக் நடக்குதுன்னா, எப்பேற்பட்ட எஸ்கலேஷனா இருக்கும். அதுவும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இந்த சமயத்துல, இது போல ஒரு அட்டாக்கா? அதுவும் சாட்டர்டே 23 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்குதல் ட்ரை பண்ணியிருந்துக்கிறாங்க உக்ரைன் தரப்பு. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல பெருமளவுல வீரியமா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. இத நம்ம பார்த்தோம். பக்ரோஸ்க், டொனெஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல எப்பவுமே நம்ம வாடிக்கையா சொல்லக்கூடிய விஷயம் தான். 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஒச்சான்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. பக்ரோஸ்க் பகுதிங்க. ரஷ்யர்கள் அங்க விசிட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்ப ரஷ்யர்களோட விசிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? அப்படிங்கிறது போல வந்து பண்ண ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்காங்க. நார்மலா போடக்கூடிய விஷயம் தான். இதுக்கப்புறம் முழுசும் அழிஞ்சிருச்சு. எங்களுடைய நினைவுல தான் இருக்கு பக்ரோஸ்க் அப்படிங்கிற போல சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு போனாலும் ஆச்சரியப்படல. லிட்டரலா தோக்குறாங்க ஒரு பகுதிகள்லயும். ரஷ்யா ஹெவியா பேட்டில் நடக்குது. ரஷ்யா உள்ள வராங்க. ஒரு பகுதியில் பிடிச்சுக்கிறாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் முழுசும் அழிக்கணும். அழிச்சிட்டு ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத இவங்களுடைய எண்ணமா இருக்கு. ரஷ்யா அதனாலதான் சுத்தி சுத்தி வலிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஸ்டான்டினிவ்கா இந்த பகுதி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே குறவழி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரே நசுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துடும். டொனஸ்க்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்துல FAB 1500 ஏரியல் சூப்பர்மர்சி, அதாவது ஒரு வாரத்துக்கு ஆயிரக்கணக்கான ஃபேப் குண்டுகள் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வீடியோ காட்டுறோம் அப்படின்னா அது இல்லை. நான் நார்மலா இது போல விஷயங்கள் எட்டு வர மாட்டேன். பட் இருந்தா எடுத்து வரும் அப்படின்னா அந்த அளவுக்கான தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு. ரஷ்யாவோட ஏரியா சூப்பர்மர்சிங்கிறது ஃப்ரண்ட் லைன்ல ஃபுல்லா இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் 8000 குண்டுகள் பயன்படுத்திக்கிறாங்க. ஃபேப் குண்டுகள் இந்த மாசத்துல அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்தால் 8000லேருந்து ஒரு 10,000க்கு மேல யூஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுதுல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தாக்குதல் ஃபேப் குண்டுகளோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்பவுமே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் விடுவாரு. ஸோ விட்டார்னா எந்த அளவுக்கு ஃபேப் குண்டுகளோட டாமினேஷன் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். ஸோ கொஸ்டான்டினிவ்காவா இருக்கட்டும், பக்ரோஸ்கா இருக்கட்டும், அந்த ஏரியா பெல்ட் ஃபுல்லாவே, இந்த டொனஸ்க் பெல்ட் ஃபுல்லாவே ரஷ்யாவோட ஏரியா சூப்பர்மர்சிக்குள்ள வந்துருச்சு. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கும் சமயத்துல பின்லாண்டோட அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் இதுக்கு முன்னாடி வேற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. இப்ப மீடியால பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டுங்க, அதுக்கப்புறம் ரஷ்யாவோட உறவு வேற மாதிரி ரிஸ்டோர் ஆகும். அதாவது பிராக்டிக்கலா இருக்குன்னு வச்சுங்களேன். ரஷ்யாவோட ரொம்ப பிராக்டிக்கலான உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற பின்லாண்ட தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. எதுக்கு? அதாவது பின்லாந்து வந்து பண்ணா நாட்டோட இணைச்சிட்டாங்க. ரஷ்யா என்ன சொன்னாங்க, நாங்க எப்பவுமே எதிரியா தான் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலான ஒரு பார்வை இருக்கும் ரஷ்யா கிட்ட அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்டர்ல டென்ஷன் இருக்கா, பின்லாந்து மக்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும்.
ஏன்னா நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒன்று நேட்டோ சில நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா வம்படையாக கழட்டி விடணும். அதில் குறிப்பாக ஸ்வீடன், ஃபின்லாண்ட்லாம் உள்ளடங்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதையும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட பேசும்போது இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருப்பாரா, எந்தெந்த நாடுகள்லாம் நேட்டோ விட்டு விலகணும் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் பேசியிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு வேளை இல்லை அவங்களாம் நேட்டோவில் தான் அப்படின்னா அப்புறம் முழு உக்ரைன் ரஷ்யாவுக்கு தான் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஆனால் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் எப்படி ரஷ்யாவோட ஸ்டபனா இருந்து உறவுகளை மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது ஏஎஃப்டி பார்ட்டியோட கோச்சா, அதாவது இந்த அலைஸ்ன்றவங்க இருக்காங்க இல்லையா, இந்த செகண்ட் ஹையஸ்டா இப்போ மாறி இருக்குது இல்லையா, இந்த ஹிட்லர் மாதிரி ரிலேட் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கும்போதெல்லாம் இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க டைம் சொல்லிட்டு இருந்தாங்க. எலான் மஸ்க் அவர்கள் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பார்ட்டிக்கு. ஜெயிக்க முடியல, பட் செகண்ட் பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய பார்ட்டி. இந்த ஃபர்ஸ்ட் பெரும்பான்மை அப்படிங்கிறது ஃபுல்லாலாம் கிடையாது. ஸோ கூட்டணி கட்சி தான் வந்து பண்ண இப்போ ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த மெர்ச் அவர்களோடது, இந்த ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு நினச்சிடாதீங்க. எஸ்பிடின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களோட பார்ட்டி, அதாவது அவர் தலைவராக இருக்கிற இப்போதைக்கு. ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணியை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ட்ரூப்ஸ் அனுப்பலாமா அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து இல்லையா, இதுக்கு இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியாக இருப்பாங்களே, இப்போ இவங்க தரப்பு ஏஎஃப்டி தரப்பு என்னன்னா முட்டாள்தனமான விஷயம். சூசைட் பண்ணுற மாதிரி நம்ம போய் இதில் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வம்படியாக போருக்கு போகிறோன்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா, நம்மளுக்கு என்ன தேவையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் சரமாரியாக போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்தில் இது தேவையில்லாத எஸ்கலேஷன் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்துகிட்டு இருக்கு. ஃபேட்டல் மிஸ்டேக் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி இருக்க சமயத்தில் ஜெர்மனியில் 60க்கும் மேற்பட்ட சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுகின்ற மெர்ச்சவர்களை பிடிக்கல அப்படிங்கிறது போல போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல மீடியாக்கள் தரப்புலேயே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனோட பொலிட்டீஷியன் கால் ஸ்வான் அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம், மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ரஷ்யாவோட, அப்பதான் யூரோப்பியன் யூனியனே அமைதியா இருக்கும். ரஷ்யா அல்லாத அமைதிங்கிறது யூரோப்பியன் யூனியனுக்கு வரவே வராது. அதனால ரஷ்யாவையும் இணைச்சுக்குங்க அமைதிக்கு அப்படிங்கிறது போல ஜெர்மனில் இருக்கக்கூடிய இன்னொரு பொலிட்டிஷியன் வால்ட் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதே இட்டாலி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்டாலியோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அவர் தரப்பு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. இதை பற்றி விலாவரியாக விளக்கம் கொடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறது போல இமானுவேல் மேக்ரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பேசிக்கிறாரு. இவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு தேவைன்னா, மேக்ரன் அவர்களுக்கு தேவைன்னா ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு ஃப்ரண்ட் லைனுக்கு போக சொல்லுங்க, இல்லை உக்ரைனுக்கு போக சொல்லுங்க, அவரை போக சொல்லுங்க, எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இட்டாலி தரப்புலேருந்து இது போல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இட்டாலி அவுட்டு, ரொமேனியா அவுட்டு, போலாண்ட் அவுட்டு, ஃபின்லாண்ட் அவுட்டு, ஒரு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா லுத்துவேனியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ப்ரோ புட்டின் அவர்களோட கட்சி கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு ஆட்சி ஆடலாமான்றது போல யோசிச்சுக்கலாம். ஸோ ஒரு பகுதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே இருக்கு. என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் வருது. அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டான ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டும் இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா இங்கே உதவலை, அதனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் மனமாற்றங்கள் வருதான்ற கேள்விகள் இருக்குது. ஸோ இதில் இந்த யூரோப்பியன் யூனியனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனை அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறதா வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.